மக்களே பாருங்க, நான் கிலாக்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மக்களே பாருங்க, நான் கிலாக்குமார். இப்ப நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து தினமே வந்து குடிச்சு போதை போட்டு சண்டை வளர்ப்பாரு. அதுக்கப்புறம் சண்டை வளர்க்கூடாதுன்றதான் அப்படி கட்டுறோம். அடிச்சா வந்து ஏதாவது படத்தை பட்டு ஏதாவது ஆயிடும் தான் நம்ம அடிக்காம பாருங்க, கையும் காலையும் இது போல கட்டுறோம். ஏன் இப்படி கட்டுறோம் பாத்தீங்கன்னா, எனக்குமே வந்து எங்களை தூங்க விடாம என்ன எங்க அம்மா டார்ச்சர் பண்ணி ரோட்ல போற வரவங்க தெருவெல்லாம் வந்து யாரும் தூங்க விடாம போதையை போட்டு நின்று கத்துவாரு, சண்டை வளர்ப்பாரு. அந்த கஷ்டத்தெல்லாம் நாங்கள் தாண்டி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இப்போன்னு இல்லை, இவர் வந்து நாங்கள் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து இன்னமும் குடிச்சு தான் இருக்காரு, இன்னமும் குடிச்சு சண்டை வளர்த்து தான் இருக்காரு. ஆனால் நம்மளாம் குடிக்க மாட்டோம். அப்பா தான் அப்படி இருக்காருன்னா நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது. அவர் தான் அப்படி குடிகாராக இருக்காருன்னா நம்ம வந்து அவருக்கு மேலே நல்ல நிலைமைக்கு வந்து வாழ்ந்து காட்டணும். அதுக்காக தான் நம்ம வந்து நம்மளும் நல்லா கஷ்டப்படுறோம், கொத்த நாள் செய்கிறோம், காலையில் சாயங்காலம் கஷ்டப்படுறோம். நம்ம வந்து நைட்டு ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு தூங்க கூட விட மாட்டாரு, சாப்பாடுலாம் வச்சு துப்பிடுறாரு, வீட்டுலேயே வந்து வச்சு துப்பி வாந்தி எடுக்கிறாரு, சாரி குடிச்சிட்டு வந்து காலையில் சாயங்காலம் சாரி குடிச்சிட்டு வந்து சண்டை வளர்க்காரு. எங்களை நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டாரு. ரொம்ப டார்ச்சராக இருக்குது, ரொம்ப தொல்லையாக இருக்குது. இவரால் நமக்கு வந்து 10 ரூபா 1 ரூபா பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் நம்மளும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போடுறோம். அதையும் வந்து எங்கள்கிட்ட அடித்து சரக்கு வாங்கிட்டு தான் குடிக்காரு. இப்போ கூட பாருங்கள், இவர் ஏகப்பட்ட இடத்துல இங்கே மட்டும் இல்லை, போகிற வர பஸ் ஸ்டாண்டில் வர வழியில் ஒயின் ஷாப் பக்கத்தில் அங்கேயும் குடிச்சே கிடப்பார், குடிச்சிட்டு எல்லாரும் ஃபோன் சொல்லுவாங்க, இது போல அவங்க அப்பா அங்கே குடிச்சிட்டு கிடக்காத போகிறான்னு. அப்போலாம் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், என்னடா நம்ம அப்பா அங்கே குடிச்சிட்டு அசிங்கம் அங்கேயே கிடக்காரு, எல்லாரும் பார்க்க மாட்டேன்னா சொல்லுவாங்க. யார் நமக்கு ஒரு பொண்ணு தர யோசிக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க மக்களே. இந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இவர் தான். இவருக்கும் மேலே ஒரு முக்கிய காரணம் என்னன்னா சரக்கு தான். அந்த சரக்கை நம்ம ஒழிக்கணும். என்னதான் சொன்னாலும் வந்து யாரும் வந்து சரக்கை விற்காமல் இருக்க போது கிடையாது. கவர்மெண்ட் தான் வந்து நம்ம நல்லது பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே சரக்கு விற்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்லேயும் இது போல் குடிகார அப்பா இருப்பாங்க. அவங்க இருக்காங்களா என்ன மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இவங்க வந்து நிம்மதியாக தூங்க விட மாட்டேறது கிடைக்கும். முக்கியம் இவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆமாம், குடியார அப்பா நீங்களே பாருங்கள். நம்ம அப்பா வந்து பிள்ளைய தான் கண்டிக்கணும், குடிக்கக்கூடாது, எதுவும் பண்ண